டிசம்பர் 25 உலகின் ஒளி பிறந்த நாள். உலக அனைத்தையும் அன்பின் வெள்ளத்தால் நிரப்பிய அருள் அருவி பிறந்த நாள். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இனிய நாள். நம்முடைய மருத்துவ பயனாளிகளில் எத்தனையோ கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே இயேசு போற்றுதலுக்கு உரியவராக திகழ்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர்களே, அதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எங்கே போய் இறைவனை தேடுகிறீர்கள்? தேவனுடைய சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னீர்களே, அதை எண்ணி உங்களை நாங்கள் போற்றுகின்றோம். ஊசி முனைக்குள் ஒட்டகங்கள் நுழைந்தாலும் பணக்காரன் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொன்ன முதல் பொது உடைமைவாதி நீங்கள் தானே. அதற்காக நாங்கள் உங்களை நினைத்து பார்க்கின்றோம். மனிதனாக பிறந்தவன் தேவனாக உயர முடியும் என்பதை உலகுக்கு காட்டி, என்னை போல தன்னுடைய சகோதரன் மீது எவன் தன்னலமற்ற அன்பு காட்டுகின்றானோ அவன் நான் செய்த அற்புதங்கள் அனைத்தையும் செய்வான் என்று சொன்னீர்களே, அதற்காக உங்களை போற்றுகின்றோம். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்ற 3 நெறிகளின் நிலைக்கணமாக இருக்கிறீர்களே, அதற்காக போற்றுகிறோம். சத்தியமும் ஜீவன் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்கின்ற நிலையில் அத்வைத நெறியை நாங்கள் உணர்கிறோம். என்னுடைய தேவன் பரமபிதா தன்னுடைய வல்லமை அனைத்தையும் எனக்கு வழங்கி உங்களுக்கு தொண்டாற்ற என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அவரும் இருக்கிறீர்கள் நீங்களும் இருக்கிறீர்கள் என்ற துவைத நெறியை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். என்னை வழிபடுகிறவன் என் பிதாவை வழிபடுகிறான் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, நானும் அவரும் ஒரு நிலையில் வேறு, இன்னொரு நிலையில் இரண்டும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று சொல்கின்ற விசிஷ்டாத்வைத நெறியை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அதோ பாருங்கள், அந்த பறவைகள் பறக்கதை பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனால் பரமபிதா அவர்களுக்கு வாழ்வளித்திருக்கின்றார்கள். அந்த பறவைகளுக்கே வாழ்வளித்த பரமபிதா உங்களுக்கு வாழ்வளிக்காமல் இருப்பாரா என்று ஆசைக்கு அணை போட்டவர்கள் நீங்கள். சிலுவையிலே உயிர் தியாகம் செய்து அந்த தியாகத்தின் மூலமாக எங்கள் இதயத்திலே என்றும் இடம்பெற்றவராக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். குற்றம் செய்த பெண் மீது கல்லெறிந்தவர்களை குறித்து, உங்களிலே தவறு செய்யாதவன் அவள் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி மனிதாபிமானத்தை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள். மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்ற மகத்தான தத்துவத்தை தந்தவர்கள். கடைசியில் உங்களுடைய சீடர்களிடமிருந்து நீங்கள் விடைபெற்று செல்லும் பொழுது, எங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று உங்களுடைய சீடர்கள் கேட்டார்கள். அதற்கு நீங்கள் சொன்னது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீர்கள். அந்த சமாதானம் உலகமெங்கும் நிறைய வேண்டும் என்று நாங்கள் இந்த நாளிலே உங்களை வேண்டிய கழுவுறோம். தேவனே, இன்று உம்மை நினைத்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உலக நலனுக்காக, ஒவ்வொருவருடைய நலனுக்காகவும் நாங்கள் ஜெபம் செய்கிறோம். பரமண்டலங்கள் இருக்கிறவங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இன்று எங்களுக்குரிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்களுடைய கடனாளிக்கு அவர்களுடைய கடன்களை மன்னிப்பதைப் போல எங்களுடைய கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை தீமையின் கையில் ஒப்பு கொடுத்து விடாதபடி ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் என்று உம்முடையதே. இன்றைக்கு உம்மை போற்றுகின்ற இந்த தருணத்தில் அறநெறிகளுக்காக வாழ்ந்த அத்தனை நெஞ்சங்களை நாங்கள் போற்றுகிறோம். ராம ககோ, கிருஷ்ண ககோ, ஈஸ்வர அல்லா சாயி ககோ, புத்த ககோ, குருநானக் ககோ, சௌராஷ்டிர மகாவீர் இயேசு ககோ, ராம ககோ, கிருஷ்ண ககோ, ஈஸ்வர அல்லா சாயி ககோ. மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற சித்தாலயா 31/2 ஃப்ளவர்ஸ் ரோட், அரும்பாக்கம், சென்னை 106 என்ற முகவரிக்கு நேரில் வரலாம்.